ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நன்னடி கதைகள் சேனல்ல நாம தந்திர நரியும் புத்திசாலி கொக்கும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு அழகிய காடு. அங்கு பல வகையான விலங்குகள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்தன. அதே காட்டில் ஒரு தந்திரமான நரியும் வசித்து வந்தது. ஒரு நாள் அங்கு வந்து கொண்டிருந்த அணிலிடம் அது பசியார வைத்திருந்த ஆப்பிளை நரி பறித்து உண்டு குதூகலப்பட்டது. தன் இரையை பறித்ததால் அணில் சோகமாக அங்கிருந்து சென்றது. அதேபோல் ஒரு நாள் ஒரு வெள்ளி முயல் தன் உணவிற்காக கேரட் கொண்டு செல்வதை பார்த்தது. முயலிடம் சென்று தன் தந்திர வேலையை காட்டி கேரட்டை பறித்தது. முயல் கவலையோடு அங்கிருந்து சென்றது. மற்றொரு நாள் அந்த காட்டில் உள்ள குளத்தில் மீன்கள் நீந்துவதைக் கண்டு கொக்கு ஒன்று பறந்து வந்து குளக்கரையில் அமர்ந்து மீன்களை பிடித்து உண்டது. இதை பார்த்த நரி அந்த கொக்கை போல் மீன் பிடித்து தன்னால் உண்ண முடியவில்லையே என்று பொறாமைப்பட்டது. கொக்கிடம் சென்று நட்பு பாராட்டுவது போல பேசலானது. கொக்கை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. கொக்கும் சரி என்று சொல்லி மறுநாள் நரியின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றது. நரியும் கொக்கை வரவேற்று அமர வைத்தது. கொக்கிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பின்பு உணவை ஒரு தட்டில் எடுத்து வந்து நரி வைத்தது. கொக்கை சாப்பிட சொன்னது. தட்டில் இருந்த உணவை கொக்கு தன் நீண்ட அழகினை கொண்டு உண்ண முடியவில்லை. நரி நகைத்து கொண்டிருந்தது. அப்போதுதான் கொக்கிற்கு நரியின் தந்திரம் புரிந்தது. நரி தன்னை ஏமாற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டது. நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது கொக்கு. அதனால் நாளை நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வா என்று நரியை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டது. மறுநாள் நரி ஆவலுடன் நீண்ட தூரம் நடந்து கொக்கின் வீட்டை அடைந்தது. கொக்கின் வீடு மரத்தின் மேல் நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. நரி கொக்கின் வீட்டுக்கு அருகில் சென்று வீட்டின் கதவை டக் டக் என்று தட்டியது. கொக்கும் நரியை வரவேற்று அமர வைத்து, உனக்காக தான் காத்திருக்கிறேன், நான் சென்று உணவை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்று ஒரு உயரமான கொடுவையில் உணவை எடுத்து வந்து வைத்தது. நரியை உண்ண சொன்னது. அது மிகவும் உயரமாக இருந்ததால் அதிலிருந்த உணவை நரியால் உண்ண முடியவில்லை. உண்ண முயற்சி செய்துவிட்டு நரி கோபத்தோடு குடுவையை தட்டிவிட்டது. எனக்கு உணவு வேண்டாம், நான் கிளம்புகிறேன் என்று கூறி புறப்பட்டது. அப்போது கொக்கு நரியை, நில், நான் உனக்காக வேறு உணவை தயார் செய்து வைத்திருக்கிறேன், சற்று பொறு என்று சொல்லி உள்ளே சென்று நரிக்கு ஒரு கிண்ணத்தில் அருமையான உணவை எடுத்து வந்து வைத்தது. பின்பு கொக்கு நரியிடம், நீ எனக்கு உண்ண முடியாதது போல் தட்டில் வைத்தாய். அந்த சங்கடமான சூழ்நிலையை நீயும் அனுபவிக்க வேண்டும், உன் தவறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்றது. நரி அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தது. பின் உணவை உண்டுவிட்டு கொக்கிடம் தான் திருந்தி விட்டதாக சொல்லி மன்னிப்பும் கேட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. அதற்கு பிறகு நரி எல்லா விலங்குகளுடனும் நண்பனாக பழகியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நரி போல் மற்றவர்களை ஏமாற்றாமல் கொக்கு போல் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். மற்றொரு நன்னரி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்னரி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.